குக்கு வித் கோமாளி சீசன் 6 அதாவது இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல வந்திருக்கிற நம்ம குக்கு, அதாவது போட்டியாளர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா, ஒவ்வொரு போட்டியாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சூப்பராவே கன்டென்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப போர் அடிக்காம நல்லாவே போய்க்கிட்டு இருக்கு. தேவையான அளவுக்கு காமெடியும் இருக்கு. அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங்கும் சூப்பரா இருக்கு. அட்வான்டேஜ் டாஸ்க்கா இருக்கட்டும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங் அப்படின்னு ஒண்ணு வப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்பவுமே முக்கியம். போன முறை வந்து பார்த்தீங்கன்னா, 2 மெயின் குக்கிங் வைக்க வேண்டியது இருந்ததுனால, சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே முடிச்சுட்டாங்க. ஆனா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எபிசோட்ல இந்த பேரிங் நடக்கிறதே கிட்டத்தட்ட முக்காவாசி டைம் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பேரிங் நடக்கிறது ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு கோமாளிகள் ஒவ்வொரு கெட்டப்ல வர்றதும், அது மட்டும் இல்ல நம்ம குக் வந்து கோமாளிய செலக்ட் பண்ற விதம், இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது என்னதான் குக்கிங் ஷோவா இருந்தாலும், இதுல கன்டென்ட் என்ன? காமெடி தானே! ஸோ காமெடிய தானே இதுல மெயினா பார்க்கணும். ஸோ குக்கிங்கும் பண்றாங்க. இருந்தாலும் அத நமக்கு காமிக்க தேவையில்ல. ஸோ நமக்கு தேவை காமெடி கன்டென்ட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங் நடக்கிறப்பயே நல்லாவே நடக்குது. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல கரெக்ட்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அதே மாதிரி அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் டாஸ்க் 1, அட்வான்டேஜ் டாஸ்க் 2 அப்படின்னு கொண்டு போவாம, ஒரே டாஸ்க்கா வச்சு அதையும் சூப்பரா காமிச்சு ரொம்பவுமே சூப்பரா கொண்டு போறாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸு, ஓ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷீல்டு மாதிரி குடுக்குறாங்க. ஸோ ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் எத்தன வாங்குனாலும் அத்தன ஷீல்டு குடுக்குறாங்க. அந்த ஷீல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோ இருக்கு. அது மட்டும் இல்ல செஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷீல்டும் இருக்கு. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஸோ இந்த சீசனோட இறுதியில யாரு அதிகமா செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த சீசன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு, எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.